ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு கம்ப்ளீட்டா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா, நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ண போறதா இருந்தா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. பிகாஸ் நீங்க இன்ஸ்டாகிராம் ஆட்ஸை வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து டைரக்டா நீங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஆட் ரன் பண்ண முடியும். இல்ல நீங்க ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி உங்களால ஆட் ரன் பண்ண முடியும். இல்ல இன்ஸ்டாகிராமையும் ஆட்ஸ் மேனேஜர் கனெக்ட் பண்ணி உங்களால ஆட் ரன் பண்ண முடியும். சோ இது எப்படி பண்றது, அதான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதா இருந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண பார்த்தோம், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்றது, இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் லேட்டஸ்ட் கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பண்ண போனா இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும். நீங்க வந்து ஒரு B2C மார்க்கெட்டை டார்கெட் பண்ண போனா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கிளாத்திங் பிசினஸோ இல்ல ஷூ ஓரியன்ட் பிசினஸோ இல்ல வந்து கிராசரி இந்த மாதிரி ஒரு இ காமர்ஸ் ப்ராடக்ட் ஏதாச்சும் சேல் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் சூட் ஆகும். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், போட்டோகிராஃபி இல்ல பண்றவங்க, இல்ல ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்றவங்க இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து இந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்டா நீங்க இன்ஸ்டாகிராமே ஆட் ரன் பண்ண முடியும். அதுதான் நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அப்புறம் வந்து ஆட்ஸ் மேனேஜர் யூஸ் பண்ணி ரன் பண்ணுவேன். என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஆட்ஸ் மேனேஜர் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஆட்ஸ் மேனேஜர் ட்ரை பண்ணது வந்து லாஸ்ட் நான் 1 மந்த் ட்ரை பண்ண டேஷ்போர்ட் தான் இது. ஸோ நான் மல்டிபிள் கேம்பெயின் ட்ரை பண்ணிருக்கேன். பிகாஸ் எனக்கு ரிசல்ட் வந்து எது எனக்கு கன்வீனியா இருக்கும், ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்க கீழே தெரியும். ஸோ லாஸ்ட் மந்த் 1 மந்த் மட்டும் நான் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணேன், 15,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நான் கெட் பண்ண லீட்ஸ் அண்ட் மெசேஜ் கான்வர்சேஷன் தான் இங்க மேட்ரு. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து 120 மெசேஜ் கான்வர்சேஷன் பில் பண்ணிருக்கேன் டியூரிங் ஒன்லி ஃபார் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் மட்டும். ஸோ இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்ல 122 மெசேஜ் கான்வர்சேஷன் பில் பண்ணிருக்கேன். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 83 பில் பண்ணிருக்கேன். இப்போ 52 ரன் ஆயிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து 70 ரன் ஆயிடுது. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 50, அதாவது 1 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300+ லீட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் 15,000 ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ காஸ்ட் பர் லீட் வந்து டிஃபர் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணும்போது 160 ரன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 105, அப்புறம் 50, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 40, இப்போ வந்து 22 அண்ட் 42 ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் கைஸ் என்னோட டேஷ்போர்ட் லாஸ்ட் 1 மந்த் பண்ணுது. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் தான். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி சொன்னா B2C நீங்க டார்கெட் பண்ணா கண்டிப்பா நீங்க இன்ஸ்டாகிராம் மார்க்கெட் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் டைரக்டா உங்களுக்கு எப்படி இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணுறது அதை ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ண போறதா இருந்தா ஜஸ்ட் நீங்க வந்து ஜஸ்ட் எந்த போஸ்ட் ஆட் ரன் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்க பூஸ்ட் ரீல் கொடுத்தாங்க, அதை கிளிக் பண்ணா மட்டும் போதும். உங்களால இதை மொபைல்லயும் ரன் பண்ண முடியும், நீங்க டெஸ்க்டாப்லயும் ரன் பண்ணுங்க. பட் நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க ட்ரை பண்ணாம உங்ககிட்ட ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு உள்ள யாராச்சும் இருந்தாலும் அவங்க ட்ரை பண்ண பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ட்ரை பண்ணும்போது நீங்க டார்கெட் பண்றதுலயோ இல்ல நீங்க லொகேஷன் சைட் பண்ண மிஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க பூஸ்ட் ரீல் கொடுத்தா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து விசிட் யுவர் ப்ரொஃபைல். இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு கிரியேட்டரா இருக்கீங்க, இல்ல எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ப்ரொஃபைல் வியூஸ் அதிகமா போகணும், எனக்கு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் வரணும்னா நீங்க டைரக்டா இந்த விசிட் யுவர் ப்ரொஃபைல கிளிக் பண்ணிட்டு ஆட் ரன் பண்ணலாம். செகண்ட் வந்து விசிட் யுவர் வெப்சைட். என்கிட்ட வந்து லேண்டிங் பேஜ் இருக்கு, எந்த வந்து உள்ள வந்து சைன் அப் பண்ணா கண்டிப்பா எங்கிட்ட கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னா நீங்க டைரக்டா லேண்டிங் பேஜ் உங்களோட கஸ்டமர்ஸை டிரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்க விசிட் யுவர் வெப்சைட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து டைரக்டா வந்து மெசேஜிங் பண்ணா போதும், நான் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடுவேன். என்னோட கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் மெசேஜர் தான் ரன் பண்ணுவேன். ஸோ மெசேஜர் ரன் பண்ணும்போது நாங்க வந்து அங்க ஆட்டோமேஷன் செட் பண்ணிருக்கோம். ஸோ ஆட்டோமேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒன்ஸ் யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட நேம், ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பிகாஸ் இந்த ஆட்டோமேஷன் யூஸ் பண்றதுனால நாங்க வந்து இந்த மெசேஜ் கேம்பெயின் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இங்க வந்து லீட் ஆப்ஷனும் வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது. ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே சீக்கிரமா அந்த லீட் ஆப்ஷனும் வந்துடும். ஸோ அப்புறம் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் யாருக்கெல்லாம் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பாலிடிக்ஸ் பண்றவங்களுக்கு, எலெக்ஷன் கேம்பெயின்ஸோ சோஷியல் இஷ்யூ கேம்பெயின்ஸ் ரன் பண்றவங்க இது இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து டார்கெட் ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணணும். அங்க வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்னு சஜஸ்டட் ஆடியன்ஸ், இன்னொன்று வந்து கிரியேட் யுவர் ஓன் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் சொல்றது சஜஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஸோ யாரும் தெரியாம எல்லாரும் டார்கெட் பண்ணி உங்களுக்கு லீட் எடுக்கலாம். பட் ஆனா நீங்க எப்பயும் மேக்ஸிமம் சொல்றது கிரியேட் யுவர் ஓன் ஆடியன்ஸ். இங்க தான் நீங்க வந்து பண்ணணும், உங்களுக்கான ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்க என்னெல்லாம் செலக்ட் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு லொகேஷன், நீங்க எந்த லொகேஷன் டார்கெட் பண்ணுங்க, அதை வந்து நீங்க கிலோமீட்டர் வைஸ் கூட உங்களால டார்கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட், அவங்க எந்த மாதிரி பெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கிட்ஸை மட்டும் டார்கெட் பண்றீங்களா, இல்ல யங்ஸ்டர்ஸ் மட்டும் டார்கெட் பண்றீங்களா, இல்ல இப்போ ஃபீமேல்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணீங்க, அந்த மாதிரி டார்கெட் பண்ண முடியும். ஏஜ் வைஸ் டார்கெட் பண்ண முடியும், பிளஸ் ஜெண்டர் வைஸ் உங்களால டார்கெட் பண்ண முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கான ஆடியன்ஸை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, பட்ஜெட்.
ஸோ இங்க வந்து பட்ஜெட் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். பட்ஜெட்ல வந்து 84 ருபீஸ் ஸ்டார்ட் ஆகும். 84 167 யார் சூட் ஆகும்போது நீங்க ஒரு கிரியேட்டர் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், விசிட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த 84 167 ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஒரு கான்வர்சேஷன் பில்ட் ஆகணும், எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்க அபவுட் 250 மேல தான் ட்ரை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கான கான்வர்சேஷன் பில்ட் ஆகும், பிளஸ் வந்து லீடாகவும் கன்வெர்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் மேக்ஸிமம் அபவுட் 250 மேல தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் the ad until I pause it and set duration இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்றது செட் டியூரேஷன். பிகாஸ் ஒரு ஆட் ரன் பண்ணும்போது டியூரேஷன் செட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களால கால்குலேட் பண்ண முடியும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எவ்வளவு நாள் ரன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இதுவே நீங்க ரன் திஸ் ஆட் அன்டில் பர்சன்ட் போட்டுட்டீங்கன்னா ஸோ உங்ககிட்ட நீங்க ஃபுல் அமௌண்ட் லோட் பண்ணிட்டா அந்த அமௌண்ட் எப்போ போகுதுன்னே தெரியாது. சில பேர் வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் வச்சிருக்கீங்க, ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா உங்களுக்கு எப்போ பேமெண்ட் கட் ஆகுது எதுவுமே தெரியாது, உங்ககிட்ட இருந்து பேமெண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிட்டு மேனுவல் பேமெண்ட் மெத்தட் ட்ரை பண்ணுங்க. ஸோ இது என்னோட சஜஷன், நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸோ மேனுவல் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் இதை மட்டும் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் பூஸ்ட் ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்க புதுசா ஆட் ரன் பண்றதா 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆக்டிவேட் ஆயிடும். இல்ல நீங்க ஆல்ரெடி ரன் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ஆட் வந்து கிட்டத்தட்ட 1 or 2 hours கிட்ட ஆட் ரன் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட டார்கெட் அண்ட் பீப்புள்ஸ் அந்த லீட்ஸ் கேம்பெயின் போட்டு தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ விசிட் யுவர் ப்ரொஃபைல், விசிட் யுவர் வெப்சைட், மெசேஜ். சில பேருக்கு லீட் ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ற கிளைண்ட் லீட் ஆப்ஷன் வந்திருக்கு, சில பேருக்கு வராம இருக்கு. ஸோ இந்த என்னோட ப்ரொஃபைல், நம்மளோட பிசினஸ் ப்ரொஃபைலுக்கு வந்து இன்னும் வரல. ஸோ வந்து நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் லீட் கேம்பெயினும். ஸோ இப்போதைக்கு 3 ஆப்ஷன் வச்சு எப்படி ஆட் ரன் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போதைக்கு நான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி ஆட்ஸ் மேனேஜர்ல இன்ஸ்டாகிராம் கேம்பெயின் ரன் பண்ணுறது சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கவர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை.